இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதுவரை அதிமுக இல்லை, பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பாஜகவின் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு நன்றி உணர்வோடு செயல்பட வேண்டும், திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் பேச்சு. காமராஜர் நகர் தொகுதியில் களமிறங்க முடிவு செய்துள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொகுதி மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டார். புதுச்சேரியில் தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை என்றும், இன்னும் சில கட்சிகள் கூட்டணியில் சேர உள்ளதால் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து தெரிவிக்கப்படும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகை தரவுள்ள நிலையில் இது தொடர்பாக மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ராஜசேகர் ஆகியோர் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் வெளியே வந்த மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா செய்தியாளர்களை சந்தித்த போது பிரதமர் மோடி வருகைக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாகவும், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது, அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், தமிழகத்தில் உள்ள அதிமுக கூட்டணியில் உள்ளது, ஆனால் புதுச்சேரியில் அதிமுக கூட்டணியில் இல்லை, விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி பின்பு கூட்டணிக்குள் வரும், தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் இறுதி முடிவு செய்யவில்லை, மேலும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வர உள்ளது, புதுச்சேரியில் பாஜக, தமிழகத்தில் தவேகாவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி என்ற தகவல் வெறும் வதந்தி, உண்மை இல்லை, ரங்கசாமி அதிகாரப்பூர்வமாக இது குறித்து ஏதும் சொல்லவில்லை, எல்ஜேகே தேஜே கூட்டணிக்கு வருவதை ரங்கசாமி விரும்பவில்லை என்பது தவறானது, அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்றார். consultation with our partners. என்னங்க என்ஆர் காங்கிரஸ் வந்து பாண்டிச்சேரியில மட்டும் தான் இந்தியா அலையன்ஸ், தமிழ்நாட்டுல வேற அலையன்ஸ் போறாங்களா? நம்பர் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். அவங்க தாவேக்காவோட போறதுக்கான விருப்பம் தெரிவிக்கிற மாதிரி சொல்றாங்க சார். இல்ல, அது இது மேபி ரூமர்ஸ், பிகாஸ் ஆபீஷியலா அவர் எங்கேயும் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு கூட அவர் இப்போ வரைக்கும் எங்க சொல்ல. வணக்கம். சந்திச்சீங்களா? என்ன காரணத்துக்கு சந்திச்சீங்க? பிரைம் மினிஸ்டரோட விசிட் 1ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வராரு. காரைக்காலுக்கு ஹோம் மினிஸ்டர் வந்து போனாரு. வெரி குட் மெசேஜ் டு தி பீப்புள் காரைக்கால். இன்னைக்கு காரைக்காலில் ஜனம் பேசினாங்க, கன்சிஸ்டன்ட் பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி, பிஜேபி தான் ஒன்ஸ் த பிரைம் மினிஸ்டர் இஸ் கமிங் டு பாண்டிச்சேரி, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும், மேக்ஸிமம் இதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் பண்ணணும். இட் ஷுட் கிவ் a good message. சார், எங்க சார் மீட்டிங் வச்சிருப்ப? பிஎமோட மீட்டிங் எங்க, எவ்வளவு நேரம் நடக்க போகுது, ஏதாவது திட்டங்கள் இருக்கா சார்? அவரு சண்டே வர போறாரு, மத்தியானம் வரைக்கும். சார், எல்ஜேகே கட்சி சேர்க்கிறது என்ஆர் காங்கிரஸ் விரும்புதா? பேசுனீங்களா அவங்க கிட்ட? பேச்சுவார்த்தை நடந்துக்குது. இல்ல, அவர் விரும்புறாரு சேர்க்கிறதுக்கு, ரங்கசாமி விரும்புறாரு. டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஜெயராம் நகர் பகுதியில் ரூபாய் 33.58 கோடியில் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஜெயராம் நகர், அன்னை நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 33.58 கோடியில் 12 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 6 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி துவங்கி விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் எவ்வளவு பெருந்தன்மையோடு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவேன் என்று முதலில் சொன்னார். அந்த நன்றி உணர்வை காங்கிரசார் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார்.
சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள புதுச்சேரி திமுகவினர் தீவிரமாக களப்பணியாற்றி வரும் நிலையில் இன்று காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, உப்பளம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரியில் பொதுமக்கள் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு தந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் நடக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி, அவருடைய திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரிக்கும் வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். தொடர்ந்து புதுச்சேரியில் திமுக 19 இடங்களில் போட்டியிடும் என்று திமுக நிர்வாகிகள் கூறுகின்றனர். ஆனால் காங்கிரஸ் 20 இடங்கள் கேட்பதாக கூறுகின்றனரே என்று கேட்டதற்கு, திமுக 30 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்பது எங்களின் ஆசை. ஆனால் எங்களுடைய ஆசைகள் ஒன்றுமில்லை. தொகுதி பங்கீடு குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் தான் இறுதி முடிவு எடுப்பார் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சொன்னது போல் மற்றவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள், நாங்கள் முதல்வரை சந்தித்து முடிவெடுப்போம் என்று கூறியுள்ளார். ஆகவே மற்றவர்கள் சொல்வதை எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. திமுக கூட்டணியில் தேமுதிக வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கக்கூடியது என கூறினார். எதிர்க்கட்சிகள் தேமுதிகவுடன் தினமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் வரவில்லை என்றதும் அதன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். விஜயகாந்த் திமுகவில் பொறுப்பில் இருந்தவர், எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர். ஆதலால் அவர்கள் சொல்வதெல்லாம் தவறு. இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் தகுதி முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு தான் உண்டு என மணிசங்கர் ஐயர் சொல்கிறார். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என பல மாநில தலைவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எவ்வளவு பெருந்தன்மையோடு ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன் என்று முதலில் சொன்னார். அந்த நன்றி உணர்வை காங்கிரசார் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். திமுக போன்ற நட்புக்கும் கூட்டணியை மதிப்பது போன்று உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது. மாணிக் தாக்கூர் சொல்வதை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழகத்தில் ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்கப்பட்டது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரிக்கு வந்த கே.சி. வேணுகோபாலிடம் 18 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருப்பது குறித்து கேட்டபோது, அவர்கள் கட்சியின் சார்பாக கேட்டுள்ளனர். எங்கள் கட்சியின் சார்பில் 30 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று நானும் கேட்பேன். கட்சியினரை உற்சாகப்படுத்த எது வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் தலைமைதான் முடிவு எடுக்கும் என்று ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடும் நிலையில் கள ஆய்வு ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கிய அவர் தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதியில் உள்ள வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாறுதல், சுத்தமான குடிநீர் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என பொதுமக்கள் அவரிடம் கோரிக்கை வைத்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பராமரிப்பின்றி பாழடைந்த நிலையில் கிடக்கும் சிங்கம் பூங்காவையும் அவர் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, இணை பொருளாளர் ஆயூப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலின் நல்ல துவக்கமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது என்றும், வரும் தேர்தலில் பெண்களின் ஓட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்து அதன் மூலம் 2வது முறையாக மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார் என திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்துள்ளார். மார்ச் 1 தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மடுகுறை மந்தவெளி திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் பெண்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி,
தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நல்லாட்சி நடைபெறுவதைப் போல புதுச்சேரி மாநிலத்திலும் ஒரு நல்லாட்சி நடைபெற வேண்டும். இதுவரை நம்முடன் கூட்டணியில் இல்லாத தேமுதிக தற்போது நம்முடன் கூட்டணியில் இணைந்துள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலின் நல்ல துவக்கமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. நிச்சயமாக வெற்றி பெறுவது நாம் தான். இந்தியாவிலேயே உச்சத்தில் இருக்கிற ஒரு தலைவராக தலைவர் மு.க.ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வாரிசு அரசியல் என பொத்தாம் பொதுவாக பேசுபவர்கள் தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். இன்று புதிதாக ஒரு சிலர் கட்சி ஆரம்பிக்கின்றனர். இன்றைய இளைஞர்கள் அறியாமையால் வரலாறு தெரியாத காரணத்தினால் அங்கு போய் சேருகின்றனர். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கான திட்டத்தை பார்த்து செய்து வருகிறார். அதன் விளைவு வருகின்ற 2026 தேர்தலில் பெண்களின் ஓட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைக்கப் போகிறது. அதன் மூலம் 2வது முறையாக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார். தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியிலும் 30 தொகுதிகளிலும் திமுக தயாராக இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் திமுக தொண்டன் நினைப்பது நிச்சயம் நடைபெறும் என உறுதியாக கூறுகிறேன் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வழக்கறிஞர் அணிக்கான புதிய பொறுப்புகள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினால் வழங்கப்பட்டுள்ள மாநில தலைவர் ராஜபிரகாஷ், துணைத் தலைவர் ஆனந்த், மகளிர் துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி, பொதுச் செயலாளர் லட்சுமணன் மற்றும் மாவட்ட தலைவர் ஜெயராமன் ஆகியோருக்கு அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகளை வழங்கினார். பொறுப்புகள் வழங்கப்பட்டதை அடுத்து புதிய நிர்வாகிகள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகள் வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பில் LJK பொதுச் செயலாளர் பிரபாகரன் உடனிருந்தார். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஸ்வயம்புவாக கங்கை நதியினும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதல் முறையாக ஜூன் 5ஆம் தேதி பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார். இத்திருக்கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிலையில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் இன்று முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலின் வடகிழக்கு திசையில் கொடிமரத்தின் அருகே நல்ல நேரம் பார்த்து மூங்கில் மரம் செழித்து வளர்வது போல கும்பாபிஷேக திருப்பணிகள் தடங்களின்றி நடைபெற பூஜைகள் செய்யப்பட்டு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். குருக்கள், கோவில் நிர்வாகத்தினர், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பந்தக்காலுக்கு மாலை அணிவித்து தீபாராதனை காட்டி வழிபட்டனர். மேலும் பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு மற்றும் நல்லூர் கிராமத்தில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மன்னார்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் நல்லூர் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் நகர், வேலாயுதம் நகர், குமரன் நகர் ஆகியவற்றில் உள்ள சாலைகளை மேம்படுத்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ரூபாய் 32,15,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் மலையாளத்தான் மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேந்தநத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கணபதி ஹோமம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேந்தநத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ காத்தவராயன் ஆகிய பரிவாரங்களை கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுவதை முன்னிட்டு இன்று ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான AK சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கணபதி ஹோமத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து ஆலயத்தில் மங்கள இசை, அனுஞை, விக்னேஸ்வர பூஜை, யஜமான் சங்கல்பம், கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், புதிய விக்கிரகங்கள், கண் திறத்தல், கரிக்கூலம் வருதல், கோபூஜை, விமான கலச ஸ்தாபனம், பூர்ணாஹேதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இவ்வாலயமானது சாய் இளங்கோவன், சாய் சரவணகுமார், அண்ணா பிரபாவதி குடும்பத்தினர்கள் மூலம் ஆலய திருப்பணிக்கு சொந்த செலவில் ரூபாய் 72 லட்சம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் சேந்தநத்தம் கோவில் நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கணபதி ஹோமத்தில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள், தலைவர் ராமலிங்கம், நிர்வாகிகள் முருகையன், ஆறுமுகம், தேவநாதன், சரவணன், அண்ணாமலை மற்றும் ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதுவரை அதிமுக இல்லை. பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பாஜகவின் நிர்மல் குமார் சுரானா பேட்டி. காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு நன்றி உணர்வோடு செயல்பட வேண்டும். திமுக MP ஜெகத் ரட்சகன் பேச்சு. காமராஜர் நகர் தொகுதியில் களமிறங்க முடிவு செய்துள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொகுதி மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.